தமிழ் ஆன்மீக மரபில் சொற்கள் வெறும் ஒலியாக இல்லாமல் உயிராக உருகிய காலம் ஒன்று இருந்தது. அந்த உருகலில் பிறந்ததே நாம் இன்று திருவாசகம் என்று வணங்கி கற்கும் அந்த மகத்தான படைப்பு. சைவ சமயத்தின் 4 பெரும் குரவர்களில் 3 தேவாரம் பாடினார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் தன் உள்ளத்தை முழுவதும் உருக்கி இறைவனிடம் சமர்ப்பித்தார். அவர்தான் மாணிக்கவாசகர். அவர் பாடிய பாடல்கள் பாடல்களாக இல்லை, அவை ஒரு அடியவனுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் இடையிலான உயிர் உரையாடல்கள். அதனால்தான் திருவாசகம் படிக்கப்படுவதில்லை, உணரப்படுகிறது. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். இந்த ஒரு வரியே மாணிக்க வாசகரையும் திருவாசகத்தையும் முழுமையாக அறிமுகப்படுத்தி விடுகிறது. அத்தகைய உருகிய ஆன்மாவின் முழு வரலாறே இப்போது நம் முன் விரிகிறது. திருவாசகம் ஏன் இது சாதாரண நூல் அல்ல? இந்த உலகத்தில் பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சில நூல்கள் அறிவை வளர்க்கும், சில நூல்கள் வாதத்தை வளர்க்கும், சில நூல்கள் மனிதனை உயர்த்தும். ஆனால் ஒரு நூல் மட்டும் மனிதனை கரைத்துவிடும். அந்த நூல்தான் திருவாசகம். திருவாசகத்தை நாம் படிக்க முடியாது, அதை உணரத்தான் முடியும். அதனால்தான் பண்டிதர்கள் ஒரு வாக்கியம் சொன்னார்கள்: திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். இதில் அகந்தை இல்லை, ஆணவமும் இல்லை, மனித மனசின் உண்மை மட்டும் இருக்கிறது. சைவ சமய குரவர்கள் 4வரில் 3 இறைவனை பார்த்து தேவாரம் பாடினார்கள். மாணிக்க வாசகர் மட்டும் இறைவன் உள்ளே நுழைந்த பின் அழுதபடி பாடினார். அதனால்தான் திருவாசகத்தில் அழுகை இருக்கிறது. ஆனால் அது பலவீனத்தின் அழுகை இல்லை, பக்தியின் உச்ச அழுகை. சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் என்று அவர் சொன்னபோது அது கவிதை இல்லை, அது ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை இறைவனிடம் அப்படியே திறந்து வைத்த தருணம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று அவர் சொன்னபோது அது புகழ்ச்சி இல்லை, அது நெருக்கம். அடியவன் இறைவன் என்னும் இடைவெளி அங்கே இல்லை. திருவாசகம் என்பது இறைவனை அடைவதற்கான பாதை அல்ல, அது இறைவன் வந்து மனிதனை அடைந்த வரலாறு. இந்த வரலாறு ஒரு அரசவையில் தொடங்குகிறது. ஒரு அமைச்சரிடமிருந்து ஒரு அடியவனாக மாறிய மனிதனின் உருகும் பயணம். அந்த மனிதனின் பெயர் முதலில் வாதவூரார், பின்னர் மாணிக்க வாசகர். இந்த உரையில் நாம் ஒரு வரலாற்றை மட்டும் பார்க்கவில்லை, ஒரு மனிதன் எப்படி இறைவனால் முழுமையாக ஆட்கொள்ளப்படுகிறான் என்பதையே நாம் பார்க்க போகிறோம். அந்த உருகும் பயணம் இப்போது தொடங்குகிறது. பாண்டிய நாட்டில் வைகை ஆற்றின் கரையில் திருவாதவூர் என்று ஒரு ஊர். அந்த ஊரில் சம்புபாத சிறுதையார் சிவஞானவதி என்னும் தம்பதியருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்தபோது அவன் சாதாரண குழந்தைதான். ஆனால் வளர வளர அவன் பார்வை மட்டும் சாதாரணமாக இல்லை. மற்ற குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் இவன் மட்டும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தான். கல்வி கற்றான், ஆனால் சான்றிதழுக்காக அல்ல. சாஸ்திரம் கற்றான், ஆனால் வாதத்திற்காக அல்ல. அறிவு வந்தது, அதோடு அகந்தை வரவில்லை. அதுவே அவனின் முதலாவது சிறப்பு. அந்த காலத்தில் ஒரு மன்னனின் கண்களில் படுவது சுலபமல்ல. ஆனால் ஒரு மனிதனின் அறிவும் அடக்கமும் ஒரு சேர இருந்தால் அது மன்னனின் கவனத்தை தானாக இழுக்கும். அப்படித்தான் வாதவூரார் பாண்டிய மன்னனின் அரசவைக்கு அழைக்கப்பட்டார். மன்னன் பார்த்தான், கேட்டான், வியந்தான். இவன் வாதம் செய்ய தெரிந்தவன், ஆனால் வாதம் செய்ய ஆர்வம் இல்லாதவன். அதனால்தான் மன்னன் அவருக்கு பிரம்மராயன் என்ற பட்டத்தை சூட்டி முதல் மந்திரியாக நியமித்தான். அரசவையில் அனைவரும் தலைவணங்கினர். பதவி இருந்தது, செல்வம் இருந்தது, மரியாதை இருந்தது. அப்படி இருந்தும் வாதவூராரின் உள்ளத்தில் ஒரு இடம் வெறுமையாகவே இருந்தது. அந்த வெறுமை வறுமையால் வரவில்லை, அது செல்வம் இருந்த போதும் வந்த வெறுமை, பதவி இருந்த போதும் வந்த வெறுமை. இதைப்போல ஆண்டாண்டுகளாக பல மனிதர்கள் இன்றும் உணர்கிறார்கள். எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஏதோ இல்லை. இந்த உணர்வு சாதாரணமானது இல்லை, அது இறைவன் உள்ளத்துக்குள் மெல்ல தட்டும் முதல் சத்தம். வாதவூரார் அந்த சத்தத்தை கேட்கத் தொடங்கினார். அரசு பணிகளில் மிகவும் நேர்மையாக இருந்தார், ஆனால் உள்ளம் மட்டும் அமைதியாக இல்லை. இந்த வாழ்க்கையின் இறுதி இலக்கு என்ன என்று அவர் தன்னைத்தானே கேட்கத் தொடங்கினார். அந்த கேள்விக்கான பதில் தேடலில் அவர் சைவ சித்தாந்தங்களை அறியத் தொடங்கினார். அந்த சிந்தனைகள் அவருக்கு ஒரு உண்மையை மெல்ல விளக்கின. பதவி ஒரு நாள் முடியும், செல்வம் ஒரு நாள் போகும், ஆனால் இறைவனின் அடி அது மட்டுமே நிலைக்கும். இந்த உண்மை வாதவூராரின் உள்ளத்தில் மூலிகை போல வேர்விட்டது. ஆனால் நினைவில் வையுங்கள், அவர் இன்னும் அடியவர் இல்லை, அவர் இன்னும் அமைச்சர். இறைவன் அவரை முழுமையாக ஆட்கொள்ள இன்னும் ஒரு திருவிளையாடல் மீதம் இருந்தது. அந்த விளையாட்டு குதிரைகளுடன் தொடங்கப் போகிறது. அமைச்சரை அடியவனாக்கும் அந்த நிகழ்வு அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம்.
ஒரு நாள் பாண்டிய மன்னன் தன் அரசவையில் ஒரு செய்தி கேட்டான். சோழ நாட்டில் உயர்ந்த குலத்தையும் அழகையும் பலத்தையும் ஒருங்கே கொண்ட குதிரைகள் கிடைக்கின்றன. மன்னனின் முகம் ஒளிர்ந்தது. அரசவையின் பார்வை ஒரே நேரத்தில் ஒரு மனிதனை நோக்கி திரும்பியது. அவர் வாதவூரார். நீ போய் அந்த குதிரைகளை வாங்கி வா என்று மன்னன் சொன்னான். அது ஒரு அரசாணை, மறுக்க முடியாதது. பொன் கொடுக்கப்பட்டது, அதிக நம்பிக்கையுடன். வாதவூரார் பயணம் தொடங்கினார். ஆனால் இந்த பயணம் குதிரைக்காக இல்லை, அடியவனாக மாறுவதற்கான பயணம். பாதை நீண்டது, வெயில் சுட்டது, மனம் மட்டும் எங்கோ அலைந்து கொண்டிருந்தது. அப்போது திருப்பெருந்துறை, ஒரு சிறிய தலம், அமைதி நிறைந்த இடம். அங்கே ஒரு குருந்த மரம், அதன் அடியில் ஒரு குரு அமைதியாக ஆழ்ந்த தவத்தில். வாதவூரார் அந்த காட்சியை பார்த்த நிமிடம் உள்ளம் திடீரென்று அமைதியானது. இவர் சாதாரண குரு அல்ல என்று அவன் உள்ளம் சொன்னது. அரசவையில் நேராக நின்றவன் இங்கே தானாகவே வளைந்தான், அடியிலே விழுந்தான். அந்த குரு மெல்ல தன் கண்களை திறந்தார். ஒரு பார்வை, ஒரே ஒரு பார்வை, அவ்வளவுதான். அடுத்த நொடி அந்த குருவின் பாதம் வாதவூராரின் தலையில் பதிந்தது. அந்த நொடி என்ன நடந்தது என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அமைச்சர் கரைந்தான், அடியவன் பிறந்தான். வாயிலிருந்து சொற்கள் அல்ல, கண்ணீர் கலந்த செந்தமிழ் பொழிந்தது. அது பாடல் இல்லை, அது பிரார்த்தனையும் இல்லை, அது ஆன்மா இறைவனை அடைந்த தருணம். வாதவூரார் பாடத் தொடங்கினார். பாடல்கள் 1, 2 இல்லை. உள்ளம் திறந்து விட்டால் பாடல் தானாக வரும். அந்த பாடல்களை கேட்ட அந்த குரு இல்லை, சிவபெருமான். அவர் உள்ளம் உருகினார். நீ பாடிய ஒவ்வொரு சொல்லும் மாணிக்கம் என்று சொன்னார். இனிமேல் உன் பெயர் மாணிக்க வாசகர். பெயர் மாற்றம் இல்லை, அது வாழ்க்கை மாற்றம். அந்த நிமிடம் அமைச்சு பதவி எங்கேயோ விட்டு போயிற்று. பொன் எங்கேயோ மறக்கப்பட்டது. குதிரைகள் அவை இன்னும் வாங்கவே இல்லை. இங்கே ஒரு முக்கியமான விஷயம். வாதவூரார் பணியை மறந்தார் என்று நினைக்க வேண்டாம். அவர் தன்னை மறந்தார். அதுதான் உண்மையான பக்தி. அந்த குரு ஒரு வாக்கியம் சொன்னார். நீ கொண்டு வந்த பொன் எல்லாம் என்னுடைய திருப்பணிக்காக செலவிடு. மாணிக்க வாசகர் அதை செய்தார். கோவில் எழுந்தது, திருப்பணி நடந்தது. நாட்கள் சென்றன. அமைச்சர் திரும்பவில்லை. மன்னன் அதிர்ந்தான். அரசவையில் சலசலப்பு. வாதவூரார் எங்கே? இந்த கேள்வி அரசவையில் ஒலித்துக் கொண்டிருந்த போது இறைவன் அடுத்த விளையாட்டை ஆரம்பித்திருந்தார். அந்த விளையாட்டு சிறை, நரிகள், வெள்ளம், புட்டுப்பாட்டி என்று தொடரப்போகிறது. அந்த அற்புதமான திருவிளையாடலை அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அநேகன் இறைவன் அடி வாழ்க, பிறப்பருக்கும் பின்யகந்தன் பெய்கழல்கள் வெல்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, புறந்தார் குச்சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவி மாருள் மகிழும் கோண்கழல்கள் வெல்க. மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் தங்கியிருந்த நாட்கள் அதிகரித்தன. கோவில் எழுந்தது, திருப்பணி நடந்தது, பாடல்கள் பொழிந்தன. ஆனால் மதுரையில் அரசவையில் ஒரு கேள்வி மட்டும் ஒலித்து கொண்டிருந்தது. குதிரைகள் எங்கே? நாட்கள் சென்றன. வாதவூரார் திரும்பவில்லை. மன்னன் அமைதியை இழந்தான். ஒரு நாள் ஓலை சென்றது. அதை பார்த்த மாணிக்க வாசகர் உள்ளம் கலங்கினார். ஐயனே, மன்னன் கொடுத்த பொன்னெல்லாம் உன்னுடைய திருப்பணிக்கே செலவிட்டு விட்டேன். இப்போது நான் என்ன செய்வேன்? அந்த நிமிடம் அசரீரி. ஆடி மாதம் முடிவதற்குள் குதிரைகள் மதுரைக்கு வந்து சேரும் என்று மறு ஓலை அனுப்பு. மாணிக்க வாசகர் அப்படியே செய்தார். நம்பிக்கை அவருக்கல்ல, இறைவனுக்கு. ஆடி மாதம் கடைசி நாள். குதிரைகள் வரவில்லை. மன்னன் கோபத்தின் உச்சிக்கு சென்றான். சிறையில் அடை என்று உத்தரவிட்டான். மாணிக்க வாசகர் சிறைக்கு சென்றார். அங்கேயும் அமைதி, அங்கேயும் பாடல், அங்கேயும் சிவ நினைவு. அதே நேரம் காட்டில் நரிகள். இறைவன் அவற்றை குதிரைகளாக்கி மதுரைக்கு அனுப்பினார். மன்னன் வியந்தான். இத்தனை அழகான குதிரைகளை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அன்றிரவே அழகு மறைந்தது. குதிரைகள் மீண்டும் நரிகளானது, ஓடிவிட்டன. மன்னன் கோபத்தில் கண் சிவந்தது.
மாணிக்க வாசகர் வைகை ஆற்றின் சுடுமணலில் நிறுத்தப்பட்டார். வெயில், மணல், தண்டனை. மாணிக்க வாசகர் ஒன்றும் சொல்லவில்லை, நினைத்தார். அவ்வளவுதான். அடுத்த நொடி வைகை வெள்ளமாயிற்று. மதுரை தண்ணீரில் மிதந்தது. மாணிக்க வாசகரை சுற்றிலும் தண்ணீர் காலளவுக்கே. மன்னன் திகைத்தான். ஆற்றை அடை என்று உத்தரவிட்டான். ஒருவர், ஒரு வீடு. அந்த ஊரில் ஒரு மூதாட்டி, புட்டுப்பாட்டி. அவளுடைய வாழ்க்கை எளிமை. தினமும் ஒரு புட்டு ஈசனுக்கு, பிறகு அடியவர்களுக்கு. அன்று ஒரு வேலைக்காரன் வந்தான். புட்டு தந்தால் பணிக்குச் செல்வேன் என்றான். பாட்டி புட்டை கொடுத்தாள். அவன் சென்றான். ஆனால் பணி செய்யவில்லை. ஒரு இடத்தில் படுத்து தூங்கினான். மன்னன் அந்த இடம் வந்தான். கோபத்தில் பிரம்பால் அடித்தான். அந்த அடி உலகம் முழுவதும் ஒலித்தது. மன்னன் திகைத்து பின்னோக்கி நின்றான். அந்த வேலைக்காரன் எழுந்தான். ஒரு கூடை மண்ணை ஆற்றில் போட்டான். வெள்ளம் வடியத் தொடங்கியது. இது என் விளையாட்டு என்று சொல்லி மறைந்தான். மாணிக்க வாசகரை விடுவித்தான். மந்திரியாக திரும்ப அழைத்தான். ஆனால் மாணிக்க வாசகர் மென்மையாகச் சொன்னார், அரசே, இந்த உலக பதவி எனக்கு இனி தேவையில்லை. அவர் சென்றார். சிவ தலங்களுக்கு பாட, துதிக்க, உருக. அந்த பயணம் முடிவில் அவரை தில்லைக்கு அழைத்துச் சென்றது. அங்கே ஒரு பெரும் வாதம் காத்திருக்கிறது. கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்து உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்து இருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய மாணிக்க வாசகர் தில்லை அடைந்தார். அங்கே அவரை வரவேற்றது அரசு அல்ல, புகழ் அல்ல, பெரிய கூட்டமும் அல்ல, அமைதி. தில்லை அமைதியின் பெயர். அசைவின்றி ஆடும் ஆனந்த கூத்து, ஒலியின்றி உருகும் உள்ளம். அந்த அமைதிக்குள் மாணிக்க வாசகர் தம் வாழ்க்கையின் மிக ஆழ்ந்த காலத்தில் நுழைந்தார். ஆனால் அமைதி எப்போதும் நீண்ட காலம் நிலைக்காது. ஒரு நாள் ஈழ நாட்டில் இருந்து ஒரு சிவனடியார் தில்லை வந்தார். அவர் வாயில் ஒரே ஒலி, செம்பொன்னம்பலம், திருவம்பலம், திருச்சிற்றம்பலம். நடக்கையில், நிற்கையில், உறங்கையில் கூட. அந்த ஒலி ஈழ நாட்டில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. அங்கு புத்த மதம் மேலோங்கி இருந்தது. சிலர் அரசனை அணுகினர். இவன் வேறொரு தெய்வத்தின் பெயரை இடைவிடாது சொல்கிறான் என்றனர். அரசன் அந்த அடியாரை சபைக்கு அழைத்தான். அடியார் அரசவையில் அமர்ந்தபடியே அதே ஒலி. அரசன் கேட்டான், இதன் பொருள் யாது? அடியார் மெதுவாகச் சொன்னார், இந்த பெயரை ஒருமுறை உள்ளன்போடு சொன்னாலே 6000 மூச்சுகளின் பயன் கிடைக்கும். அந்த சொற்கள் புத்த மத ஆசாரியனை சினமூட்டின. திரிபிடகம் அருளிய புத்தனை தவிர வேறு கடவுள் இல்லை. நான் தில்லைக்குச் சென்று சைவத்தை வெல்வேன். அரசனும் அவருடன் புறப்பட்டான். உடன் ஊமை பெண். தில்லை, திருக்கோவில், மண்டபம், வாதம். கோவில் காவலன் சொன்னான், மற்ற சமயத்தார் இங்கு தங்க இயலாது. புத்தகுரு வாதம் கேட்டான். சூளுரை எழுந்தது. தில்லை 3000 செய்தி சென்றது. அந்த இரவு தில்லை உறங்கவில்லை. அனைவரும் சிற்றம்பலவனை நினைத்து துயில் கொண்டனர். கனவில் நடராசன், என் அடியவன் மாணிக்க வாசகரை அழைத்து வாருங்கள்,
அவன் இந்த வாதத்தை வெல்வான். மறுநாள் மாணிக்கவாசகர் தவச்சாலையில் இருந்து அழைக்கப்பட்டார். அவர் ஒரு நிமிடம் கூட தடுமாறவில்லை. ஆனந்த கூத்தனை வணங்கி வாத மண்டபம் அடைந்தார். ஒரு திரை. தீயவரை காண உள்ளம் விலகியது. அப்பால் புத்தகுரு, இப்பால் மாணிக்கவாசகர். சோழ மன்னன் பணிந்து சொன்னான், தோல்வி அவர்களுக்கானது, நிலைநாட்டல் உங்களுக்கானது. வாதம் தொடங்கியது. வார்த்தைகள் வந்தன, ஆனால் செவிகளில் புகவில்லை. உண்மை எதிர்பட்டாலும் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. முடிவில் சிவனிந்தை. அந்த நொடி மாணிக்கவாசகர் கலைமகளை வேண்டினார். சிவனிந்தை செய்யும் நாவில் நீ இருப்பது பொருந்துமோ? இவர்களின் நாவை விட்டு நீ அகல்க, அவ்வளவுதான். மௌனம். புத்தகுரு. சூழ்ந்தோர் அனைவரும் ஊமை. சபை அதிர்ந்தது. ஈழ மன்னன் முன்வந்து கண்ணீருடன் சொன்னான், அடியேனுடைய மகள் பிறவி முதல் ஊமை. அவளுக்கு வாக்கு தந்தால் உமக்கு அடிமை. மாணிக்கவாசகர் அமைதியாக பெண்ணை அழைத்தார். இந்த புத்தன் கேட்ட வினாக்களுக்கு நீ விடை கூறு. அந்த பெண் பேசினாள். விடைகள் வெள்ளமாய் பொழிந்தன. அவைதான் திருச்சாழல். சபை அழுதது. ஈழ மன்னன் சைவம் ஏற்றான். புத்தகுருவும் சூழ்ந்தோரும் தவறை உணர்ந்தனர். மாணிக்கவாசகர் பார்வை போதியது. ஊமை நீங்கியது. வாக்கு மீண்டது. அவர்கள் பணிந்தனர். மாணிக்கவாசகர் திரும்பினார். திருக்கோவிலுக்குள், அமைதிக்குள், தவச்சாலைக்குள். அங்கே இன்னும் பல பாடல்கள் காத்திருந்தன. கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, சடையவனே, சிவனே, என்னை தாங்கிக் கொள்ளே. புறமல்லேன் நான் வினை சூழ்கடலில் அலைகிறே. மிடற்றில் நஞ்சுண்ட மெய்யவனே, என் பவம் தீர்ப்பவனே. ஐம்புலனச்சம் எனையாட்டி பொய் நெறியில் விழும் நெஞ்சமே, அருளே அமுதே கருணாகரனே, என்னை விடேல் சிவனே. அம்பரமாய் நிலனாய் அனலாய் காற்றாய் நீராய் நின்றவனே, அன்னை ஒப்பாய் அப்பன் ஒப்பாய் என்னை ஆட்கொள் சிவனே. கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, சடையவனே, சிவனே, என்னை தாங்கிக் கொள்ளே. தில்லை ஆனந்த கூத்தன் எழுந்தருளி நிற்கும் சிற்சபை. அங்கே மாணிக்கவாசகர் தங்கினார். அவர் தங்கியது இடத்திற்காக அல்ல, அமைதிக்காக. அந்த அமைதிக்குள் பாடல்கள் பிறந்தன. அவை கவிதைகள் அல்ல, அவை உருகிய உள்ளத்தின் உச்சரிப்புகள். ஒரு நாள் ஒரு அந்தணர் வந்தார். அடியேனுடைய நாடு பாண்டிய நாடு. உங்கள் பாடல்கள் உலகமெங்கும் பரவுகின்றன. அவற்றை முறையாக சொல்லித் தாருங்கள். மாணிக்கவாசகர் அந்தணரை அருகில் அமர்த்தினார். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, பல நாட்கள். ஒவ்வொரு பாடலும் ஒரு உயிர், ஒவ்வொரு வரியும் ஒரு கண்ணீர். அந்தணர் எழுதினார், மாணிக்கவாசகர் பாடினார். அதுவே திருவாசகம். அப்போது அந்தணர் மீண்டும் கேட்டார், அடியேனே, பாவை பாடிய திருவாயால் ஒரு கோவை பாட வேண்டும். மாணிக்கவாசகர் சிறிது சிரித்தார். அந்த சிரிப்பு உலக சிரிப்பு அல்ல, சிவசிரிப்பு. இறைவனது திருவடிப்பேற்றை உட்கருத்தாக கொண்டு பிறந்தது. திருக்கோவையார். அந்தணரும் அதை எழுதி முடித்தார். அப்போது அந்தணர் மறைந்தார்.
அந்த நிமிடம் மாணிக்கவாசகர் உணர்ந்தார். என்னை எழுத வைத்தது என் கை அல்ல, என்னை பாட வைத்தது என் வாய் அல்ல, என்னை ஆட்கொண்டது இறைவனே. ஆனந்த கண்ணீர். திருவாசகமும் திருக்கோவையாரும் முடிந்தன. ஆனால் ஒரு அற்புதம் இன்னும் காத்திருந்தது. இறைவன் அந்த நூல்களை தம் கையால் எழுதியது போல் நூலின் முடிவில் எழுதி வைத்தான். மாணிக்க வாசகர் சொற்படி திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. அந்த ஏடுகள் பஞ்சாக்கிரப்படியில் வைக்கப்பட்டன. மறுநாள் காலை அர்ச்சகர்கள் பூஜைக்காக வந்தார்கள். படியில் ஏடு எடுத்தார்கள், படித்தார்கள். முடிவில் அந்த வரி. உடல் சிலிர்த்தது, உள்ளம் உருகியது. இது இறைவன் தந்த நூல். அவர்கள் மாணிக்க வாசகரை தேடி வந்தனர். நிகழ்ச்சியை விவரித்தனர். வாத ஊரார் தலைவணங்கினார். அப்போதுதான் அவர் உணர்ந்தார், திருவாசகம் எழுதியது சிவபெருமானே. அந்தணர்கள் கேட்டனர், இதன் பொருளை நீங்களே விளக்க வேண்டும். மாணிக்க வாசகர் மெதுவாகச் சொன்னார், இதன் பொருள் என்னிடமில்லை, சிற்சபையில் உள்ள ஆனந்த கூத்தனிடமே உண்டு. அவர் அவர்களுடன் சிற்சபைக்கு சென்றார். நடுவில் நின்று காட்டினார். இதன் பொருள் அவரே. அந்த நிமிடம் மாணிக்க வாசகர் மறைந்தார். உடல் அல்ல, உள்ளம். சிற்சபையில் ஒன்றர கலந்தார். நடராஜ பெருமான் தம் திருவடிகளில் இணைத்து கொண்டார். 32 ஆண்டுகள், அவ்வளவுதான். ஆனால் திருவாசகம் இன்றும் உயிருடன், திருக்கோவையார் இன்றும் சுவாசிக்கிறது. ஜியு போப் உலகிற்கு சொன்னார், புலமை, உழைப்பு, துன்பப் பொறுத்தல், இடையரா பக்தி, இவைகளில் மாணிக்க வாசகரை மீறும் ஒருவரும் இல்லை. வள்ளலார் உள்ளம் உருகினார். தேன் கலந்து பால் கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து இனிப்பதுவே. அதனால்தான் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். அப்பனே எனக்கு அமுதனே, ஆனந்தனே என் அகம் நெக, தேனொப்பனே உனக்கு உரிய அன்பரில் வைக்கனே என் நாவினால் பாடவே. மன்ன எம்பிரான் வருக எனை, மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்னே, முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் பின்னே, பெய்கழற்கண் நண்பாய் என் நாவினால் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி, நைந்து நைந்து உருகி ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது, கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கு எனை, பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி, வீடு தந்து அருளு போற்றி நின்மெயர் மெய்யனே. அப்பனே எனக்கு அமுதனே, ஆனந்தனே என் அகம் நெக, தேனொப்பனே உனக்கு உரிய அன்பரில் வைக்கனே என் நாவினால் பாடவே. இதுவரை கேட்ட மாணிக்க வாசகரின் வரலாற்றை இப்ப சுருக்கமா சொல்லிடலாம். சைவ சமய குரவர்கள் 4வரில் ஒருவர் என்றால் மற்ற 3 தேவாரம் பாடி மேடையை கலக்கியவர்கள். ஆனால் நம்ம மாணிக்க வாசகர் மட்டும் நான் பாடலே பாடுறேன்னு சொல்லலை, உள்ளத்தையே கரைத்து ஊத்துறேன் என்ற ரகத்தைச் சேர்ந்தவர். தேவாரம் 3வருக்கும் வந்தது, திருவாசகம் மட்டும் இவருக்கே வந்தது. அதுவும் எப்படி? கவிதையா? இல்லை. பாடலா? இல்லை. அது உருகிய மனசின் ஒழுகல். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொன்னவர்கள் ஏதோ விளம்பர வாசகம் எழுதலை, மனித மனசின் முழு அனுபவத்தை சொல்லிட்டாங்க. 9ஆம் நூற்றாண்டு பாண்டிய நாட்டில் திருவாத ஊரில் பிறந்த வாத ஊரார்
சின்ன வயசிலேயே பாடப்புத்தகத்தை விட ஞான புத்தகம் அதிகம் புரட்டியவர். அவருடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து பாண்டிய மன்னன் இவன் சாதாரண மனிதன் இல்லை என்று முடிவு செய்து பிரம்மராயன் பட்டம் கொடுத்து முதல் மந்திரி ஆக்கிவிட்டான். அரசவையில் செல்வம், பதவி, மரியாதை எல்லாமே இருந்தும் வாதவூராருக்கு மட்டும் ஏதோ மிஸ்ஸிங் ஃபீலிங். அப்படிதான் சிவன் வந்து இவனோட வாழ்க்கையை நான் தான் டைரக்ட் பண்ண போறேன் என்று திருவிளையாடல் தொடங்கினார். குதிரை வாங்கச் சொன்னான் மன்னன். பொன் கொடுத்தான். வாதவூரார் போனார். ஆனால் வழியில் குருந்த மரத்தடியில் ஒரு குரு வேடத்தில் ஈசன். ஒரு நிமிஷம் பாதம் தலைமேல் பட்டது, அவ்வளவுதான். அமைச்சர் காணாமல் போனார். அடியவர் பிறந்தார். குதிரை அது பிறகு. இப்போது பாடல். அதுவும் சாதாரண பாடல் இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் மாணிக்கம் போல மின்னியது. நீ இனிமேல் மாணிக்க வாசகன் என்று ஈசன் பெயரே மாற்றிவிட்டார். அப்புறம் என்ன? பொன் எல்லாம் கோயிலுக்கு போச்சு. மன்னனுக்கு கோபம். சிறை, நரிகள், குதிரைகள், வெள்ளம், புட்டு, பாட்டி, பிரம்படி, ஒரு முழு திருவிளையாடல் சீசன். எல்லாம் முடிவில் மாணிக்கவாசகர் சொன்னது ஒன்றே, அரசு வேண்டாம், பதவி வேண்டாம், சிவன் மட்டும் போதும். அதன் பிறகு தில்லை, புத்தவாதம், வாதம். வாக்கு போச்சு. ஊமை பேசினா. திருச்சாழல் பிறந்தது. கடைசியில் திருவாசகமும் திருக்கோவையாரும் சிவபெருமானின் கையெழுத்தோடே உலகத்துக்கு கிடைத்தது. 32 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஆனால் பல நூற்றாண்டுகள் ஊறுக வச்சிட்டார். அதனால்தான் இன்னைக்கும் திருவாசகம் படிச்சா கண்ணீர் வருது. அது துக்கத்தால இல்லை, அது ஆனந்தத்தால. நமச்சிவாய வாழ்க்கநாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. சிவபுரனே சிவபுரனே.